அன்பார்ந்த பெரியோர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வாண்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் தோற்றிய 4,74,147 மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் அந்த மாணவர்களை மட்டுமல்ல, மாணவர்களின் பெற்றோர்கள், அவர்களை வழிநடத்திய ஆசிரியர்கள், பாடசாலை அதிபர்கள் மற்றும் வேறு வழிகளில் உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாணவர்கள் உண்மையில் இன்று ஒரு அற்புதமான கட்டத்தை கடந்து வந்திருக்கின்றார்கள். இந்த பயணத்தில் அவர்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நேர்முறையான செயல்பாடுகள் அனைத்தும் உண்மையிலேயே பாராட்டத்தக்கவை. பல மாணவர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த பரீட்சை எழுதியிருப்பார்கள். ஒரு சில மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இருந்தும் சிறப்பாக கற்று இந்த முறை பரீட்சையிலே தோற்றியிருப்பார்கள். ஆனால் எல்லா மாணவர்களையும் பார்த்து நான் சொல்லுவது என்னவென்றால், நம்பிக்கையை தழைக்க விடுங்கள் என்பதுதான். அவர்களுடைய நம்பிக்கை எதிர்காலம் பற்றியதாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் கடக்க வேண்டிய பல்வேறு படிகள் இருக்கின்றன, பல கட்டங்கள் இருக்கின்றன. அந்த எல்லா கட்டங்களுக்கும் அடிப்படையான முதலாவது கட்டத்தில் அவர்கள் கம்பீரமாக ஏறி நிற்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்கள் எப்படி இந்த பரீட்சையை எழுதினார்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், அவருடைய திறமை, முயற்சி, அவருடைய நேரத்தை முழுமையாக அவர்கள் பயன்படுத்தி கற்றுக்கொண்டது என்பவையே உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றியாக கருதலாம். இந்த பரீட்சையில் நீங்கள் என்ன எழுதினீர்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று மீண்டும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீங்கள் ஒரு தேர்வை எழுதிவிட்டீர்கள். ஆனால் உங்களை நோக்கி இன்னும் பல வகையான தேர்வுகள், வாழ்க்கை என்ற நீண்ட பயணத்தில் பல வகையான தேர்வுகள் உங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றுக்கு முகம் கொடுக்க வகையிலே உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வது முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்று நான் குறிப்பிடுகின்றேன். மற்றது, வெற்றி என்பது ஒரே ஒரு தேர்வால், அதாவது நீங்கள் இப்பொழுது எழுதி முடித்த இந்த O லெவல் சாதாரண தர பரீட்சையின் தேர்வினால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவது இல்லை. வாழ்க்கையில் இன்னும் பல வாய்ப்புகள் உங்களை எதிர்பார்த்து நிற்கின்றன என்பதை மீண்டும் மீண்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வாய்ப்புகள் நீங்கள் வரும் வரை உங்களை எதிர்பார்த்து நிற்கின்றன. எனவே அந்த ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய பாடமாக உங்களுக்கு இருக்கும். அன்புக்குரிய அப்துல் கலாம் ஐயா சொல்லுகின்றார், வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தவறவிடாதீர்கள் என்று. ஏனென்றால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு வெற்றியும், ஒவ்வொரு தோல்வியும் எங்களுக்கு ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு, வெற்றி என்றால் சந்தோஷப்படுவோம், தோல்வி என்றாலும் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அந்த தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை படிப்பினையாக கொண்டு எதிர்காலத்தை நான் சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஆர்வத்தை தேடுங்கள். நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகின்றீர்கள் என்பதை இப்பொழுதே நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். சோதனை எழுதிவிட்டோம், எப்படியோ உங்களுக்கு சாதகமான பதில் வரும் என்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் இப்பொழுதே தீர்மானிக்க வேண்டும். அது நீங்கள் விரும்பிய எதிர்காலமாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், அதிகமாக நம்முடைய பெற்றோர்களை கேட்டால் வைத்தியர் என்பார்கள், என்ஜினியர் என்பார்கள், சட்டத்தரணிகள் என்று சொல்லுவார்கள். இந்த 3 தொழிலும் மிக வித்தியாசமான முன்னணியில் இருக்கின்ற தொழில்கள் தான். ஆனால் இவை தவிர்ந்த பல்வேறு தொழில்கள், தொழில் வாய்ப்புகள், வாழ்க்கை வசதிகள், முன்னேற்றத்தை தரக்கூடிய பல வசதிகள் இன்னும் இருக்கின்றன என்பதை நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் தேடி பார்ப்பது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமான காரியம் அல்ல. ஏனென்றால் கூகுள் தளங்கள், ஊடகங்கள் என்பவற்றில் நீங்கள் அதிகமான வழிகளை தேர்ந்தெடுக்கலாம்.
நம்முடைய மாணவர்கள் அதிகமாக ஆசிரியர் தொழிலை விரும்புவதை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் ஆசிரியர் தொழில் என்பது உலகத்திலே மிகச்சிறந்த தொழில் ஆசிரியர் தொழில்தான். அதற்காக எல்லாரும் ஆசிரியர்களாக நினைப்பதை விட வெவ்வேறு துறைகளில் நாம் முன்னேற வேண்டும் என்று புதிய வழிகளை, விரும்பும் வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். புதியவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அது ஊடகமாக இருக்கலாம், அல்லது ஊக்குவிக்கும் கூட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் என்று சொல்வார்கள், அந்த வழியாக இருக்கலாம், அல்லது ஐடி வழியாக இருக்கலாம். எந்த வழியில் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அந்த வழிகளில் நீங்கள் முன்னேறக்கூடிய புதிய வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். முடியுமாக இருந்தால் நீங்கள் புதிய வழிகளை கண்டுபிடித்து மற்ற உலகுக்கு அறிவியுங்கள். அப்பொழுது உங்களை இன்னும் இந்த உலகமும் புகழும், உங்கள் பெற்றோரும் புகழ்வார்கள், உங்களுடைய ஆசிரியர்களும், உங்களுக்கு உதவிய அனைவரும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவார்கள், உங்களை வாழ்த்துவார்கள், புகழ்வார்கள். அதே நேரத்தில் மன அழுத்தம் சில நேரம் இருக்கலாம். நான் எழுதியதுக்கு தேவையான அல்லது நான் எழுதியதுக்கு சரியான எனக்கு ரிசல்ட் வருமா, அல்லது நான் ஒரு ஏ எதிர்பார்த்திருக்கின்றேன், எனக்கு பி வந்து விடுமா, அல்லது பி எதிர்பார்க்கின்றேன் சி வந்து விடுமா என்று மன அழுத்தம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இருக்கும். ஏனென்றால் நன்றாக படிக்கின்ற மாணவர்கள் கூட சில நேரம் ஒரு சில தவறுகளினால் அவர்கள் ஒரு இரண்டு புள்ளிகளை பெறாததன் காரணமாக ஏயிலிருந்து பிக்கு தள்ளிவிடலாம். அவ்வாறான மன அழுத்தங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் இருக்கவே கூடாது. மன அழுத்தங்களை நீங்கள் இல்லாமல் செய்வதற்கு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள், சொந்தக்காரர்கள், விசேஷமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களோடு நீங்கள் இந்த நேரம் நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களோடு நன்றாக அருகில் சென்று பழக வேண்டும். அவருடைய உறவை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இன்னொன்று நான் முக்கியமாக இந்த இடத்தில் சொல்லியாக வேண்டும். தோல்வி என்பது ஒரு இடைவெளி மட்டுமே, அது ஒரு முடிவல்ல. உங்களுக்கு யாராவது ஒருவருக்கு ஒரு தோல்வி நடந்துவிட்டால், பரீட்சை மட்டுமல்ல, வேறு எந்த விடயத்திலாவது தோல்வி வந்துவிட்டால் அந்த தோல்வி என்பது ஒரு இடைவெளி மட்டுமே. அதாவது உங்களுடைய நீங்கள் செயல்பட்டு வருகின்ற வழியிலே ஒரு இடைவெளி, அதுவே முடிவு என்று நீங்கள் நினைத்து மனம் கலங்கக்கூடாது, மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏதேனும் தடைகள் வந்தால் அதை கற்றல் வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். எந்த தடை வந்தாலும் சரி, அந்த தடையின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த உலகம் உங்களுக்கு அளிக்கும், பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கும், கடவுள்கள் உங்களுக்கு அனுப்புவார்கள் அல்லது அமைத்து கொடுப்பார்கள். நீங்கள் அவற்றை பின்தொடர்ந்து உங்கள் பயணத்தில் நம்பிக்கையின் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, நீங்கள் ஒரு எதிர்காலத்திற்கான வழியில் உள்ளீர்கள். எதிர்காலத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். உங்களின் கனவுகளை விரைவில் சாதனைகளாக மாற்றுவீர்கள் என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பராகிய 076278589 என்ற இலக்கத்துக்கு உங்களுடைய ஏதாவது சந்தேகங்கள் அல்லது உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும் என்றால் வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பி வையுங்கள். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்களோடு நான் கட்டாயம் பேசுவேன் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வணக்கம் சொல்லி விடைபெறுகின்றேன்.